திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இந்த நாடுகளுக்கு இடையிலான போர் தாக்குதல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிற அதே சூழ்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியிருக்கிறதினாலே இந்திய மாலுமிகள் 23,000 பேர் அங்கே கப்பல்களில் சிக்கி தவிப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே போர் நீடித்து வருகிற சூழ்நிலையினாலே மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியர்கள் அநேகர் அங்கிருந்து வெளியேற முடியாமலும், அதே போல பிற நாடுகளிலிருந்து அந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டியவர்கள் போக முடியாமலும் இருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறபடியினாலே அது நிமித்தமாக பல கப்பல்கள் அங்கே மத்திய கிழக்கு வளைகுடா பிராந்தியத்தில் அங்கே நிலை கொண்டிருக்கின்றன. ஆகவே இது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பும், அதே நேரத்திலே அநேக இந்திய பணியாளர்களும் அதிலே சிக்கியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் உலகின் 25% கச்சா எண்ணெய் தேவை சந்திக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தினால் அந்த டேங்கர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி தொடர்ந்து தாக்குதலை ஈரான் நடத்தி வருகிறது. ஆயினும் இந்த ஜலசந்தியை பயன்படுத்துபவர்களுடைய கப்பல்களை பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்போம் என்று சொல்லி அமெரிக்க அதிபரும் உறுதி அறிவித்துள்ளார். அது மட்டுமல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இது நிமித்தமாக மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் கப்பல்களில் சுமார் 1074 பணியாளர்கள் உள்ளே சிக்கி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 23,000 மாலுமிகளும் இந்த வளைகுடா பிராந்தியத்தில் சிக்கி தவிக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த போர் நீடிக்குமாயின் இப்படி நிறுத்தப்பட்டிருக்கிற கப்பல்கள், அதில் இருக்கிற மாலுமிகள் வெளியேற முடியாமலும், இன்னொரு பக்கத்திலே கப்பல்களையும் செயல்படுத்த முடியாமல் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்க வேண்டும். இந்தியாவிலிருந்து இந்த ஜலசந்தி வழியாக புறப்படுவதற்காக சென்ற கப்பல்கள் அங்கே வளைகுடா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக, அது ஜலசந்தியை பயன்படுத்தாமல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிலே மத்திய அரசுக்கு சொந்தமான ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனத்தை சேர்ந்த 7 கப்பல்கள் உட்பட 35 கப்பல்கள் இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலை மாற நாம் ஜெபிக்க வேண்டும். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு இடையிலே தீவிரமடைந்து வருகிற இந்த போர் பதற்ற சூழ்நிலையும் இப்படிப்பட்ட தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டு எந்த விதத்திலும் 3ஆம் உலகப் போர் நிகழ்ந்து விடாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்களிலே 21,000க்கும் அதிகமான விமான சேவைகள் உலகம் முழுவதிலும் மேற்காசிய நாடுகளில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டும் 1400 சர்வதேச விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனால் எவ்வளோ ஒரு பொருளாதார பாதிப்பு உண்டாகும் தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய ஒரு உயிரிழப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் ஈரானிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இஸ்ரேலிலும் வளைகுடா நாடுகளிலும் கூட சிலர் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலினாலே. ஆகவே சீக்கிரமாக இந்த போர் நிறுத்தப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். இந்த சூழ்நிலை மாற, குறிப்பாக 23,000 மாலுமிகள் இந்த கப்பல்களிலே சிக்கி இருக்கிறார்கள். இந்த ஜலசந்தி பயன்படுத்தப்படாமல் அங்கே வளைகுடா பிராந்தியத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற கப்பல்களில் 23,000 மாலுமிகள் இருக்கிறார்கள்.
அவர்கள் பத்திரமாக தங்களுடைய தேசத்துக்கு திரும்பவும், அதே போல அவர்கள் பத்திரமாக அந்த ஜலசந்தி வழியாக பிரவேசித்து தொடர்ந்து அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படவும், இது நிமித்தமாக உண்டாகிற பொருளாதார பாதிப்பிலிருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நீடித்து வருகிற போரானது ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவையும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான பேருடைய உயிரிழப்பையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஒரு சுமூக சூழ்நிலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, வீணான ஆண்டவரே தகப்பனே இந்த பொருளாதார சீர்குலைவு, அதே போல மனித ரத்தம் சிந்தப்படுவது ஆண்டவர் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக ஆண்டவரை ஈரானுடைய அந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரை அதை பயன்படுத்தாமல் நிறுத்தப்பட்டிருக்கிற ஆண்டவரை இந்திய கப்பல்கள், பிற கப்பல்கள் ஆண்டவரை அவைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய கப்பல்களில் 23,000 மாலுமிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை எண்ணி அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக பயன்படுத்த அவர்கள் பாதுகாப்பாக கடந்து ஆண்டவர் இந்த இறக்குமதியை செய்வதற்கும், அதே போல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு உண்டாக விலைவாசி உயராது இருக்கவும் ஆண்டவரே தேவையான கச்சா எண்ணெய் ஆண்டவரை இந்தியாவுக்கு ஆண்டவரை போதுமான அளவிலே கிடைப்பதற்கு ரஷ்யா உதவி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் ஆண்டவரே இந்த நிறுத்தப்பட்டிருக்கிற கப்பல்கள் எல்லாம் அதன் இடத்துக்கு ஆண்டவரே போய் சேருவதற்கு பொருளாதார சீர்குலைவு உண்டாகாமல் இருக்க, உயிரிழப்புகள் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.